ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட அப்போஸ்தலர் 1:8 கூட வாசித்து தியானிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். மிக அருமையான வேதவசனம். இங்கு முதல் வார்த்தையில கூட பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அன்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக திரியேக தேவனாக நமக்காக இந்த பூமியில வந்திருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த பிதா நமக்கு குமாரனை அனுப்பியிருக்கிறார். குமாரன் நமக்காக பாடுபட்டு உயிர் தெழுந்து அவர் தேவ ராஜ்யத்திலே சென்றிருக்கிறார். எப்பொழுது நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்க வேண்டும். அவர் வாஞ்சிக்கும் போது அங்கு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒவ்வொரு மனுஷனிடத்தில் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி வரும்போது முதலாவதாக நமக்கு கிடைக்கிற காரியம் பலன். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது பலன் அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த புதிய நாளில் காலை வேளையில பலன் இல்லாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வாஞ்சிக்கும் போது தேவன் உங்களிடத்தில் வருகிறார். அவர் வரும்போது நீங்கள் பலன் அடைகிறவர்களாக இருக்கிறீர்கள். பலன் அடைவது மாத்திரமல்ல, அங்கு அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் 3 தேசங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கும் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இந்த 3 தேசங்கள் நமக்கு கடந்து செல்ல முடியாவிட்டாலும் எல்லா மனிதர்களும் இந்த தேசங்களுக்கு செல்ல முடியாது. ஆனால் நாம் முதலாவதாக குடும்பத்தில் நாம் சாட்சிகளாய் வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்போது அவர் வரும்போது குடும்பத்தில் சாட்சியாக வாழ முடியும். அடுத்ததாக நம்முடைய தெருக்களிலும் நம்முடைய சுற்றத்தார் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரிடத்திலும் பரிசுத்த ஆவி ஒரு மனிதனிடத்தில் வரும்போது அவன் அந்த சுற்றி இருக்கிற சுற்றத்தாரிடத்துல சாட்சிகளாக இருப்பார்கள். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற சமாரியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாரியா என்பது நம்முடைய கிராமங்கள், நம்முடைய பட்டணங்கள், நம்முடைய தேசங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை சாட்சியாக மாற்றுகிறார். நம்ம அந்த தேசங்களுக்கு கடந்து செல்ல முடியாவிட்டாலும் நம்மை சுற்றி இருக்கிற மக்களிடத்தில், நம்ம குடும்பத்தினிடத்திலும், நம்முடைய தேசத்திலும் நாம் சாட்சிகளாக இருப்பதற்காக தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதை தான் வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் என்று அன்று அந்நாட்களில் வாழ்ந்த அந்த மனிதர்களுக்காக எழுதப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் நம்முடைய குடும்பத்திலும், எருசலேம் என்றால் நம்முடைய குடும்பத்திலும், யூதேயா என்றால் நம்முடைய சுற்றத்தாரிலும், சமாரியா என்றால் நம்முடைய தேசத்திலும் பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நாம் பூமியின் கடைசி பரியந்தமும் நாம் சாட்சிகளாக வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் தர விருப்பமுள்ளவராக இருக்கிறார். எந்த ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை விரும்புகிறார்களோ அந்த மனிதனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களை பலனடைய செய்து அவர்களை எருசலேமிலும் குடும்பத்திலும் சுற்றத்தாரிலும் தேசத்திலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீங்களும் வாஞ்சித்து நீங்களும் சாட்சியாய் மாறுவதற்கு, நீங்களும் பலன் அடைவதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த புதிய நாளில் அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் என்றால் உங்களையும் பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம், பலன் அடைவோம், சாட்சிகளாக வாழ்வோம். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
பரிசுத்த ஆவியை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம். அதன்படியாய் நீர் எங்களிடத்துல வந்து எங்களை பலனடைய செய்து இந்த தேசத்திலும் இந்த கிராமங்களிலும் குடும்பத்திலும் எல்லா இடத்திலும் சாட்சியாய் நாங்கள் வாழும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எங்களை சாட்சியாய் மாற்றுங்க. தொடர்ந்து உங்க பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.